ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய கண்ணூர் ப்ரீடிங் செட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஜஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ எல்லா கேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 2 சரிங்களா ஃப்ரெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஓப்பனிங்கு, சாப்பாடு வைக்கிறதுக்கு பேர்டை வந்துட்டு வெளில எடுக்கிறதுன்ற மாதிரி 2 ஓப்பனிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே வந்துட்டு அதோட டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிசர்ட்டாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஜஸ்க்கு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய ஸ்மால் கண்ணூர் வெரைட்டி போட போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் கண்ணூர் வெரைட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் போயிட்டுருக்கோம். 2 பேர் மெரூன் டைலு, சின்னமன் கண்ணூர் ஒரு பேர், பைனாப்பிள் ரெட் ஃபேக்டர் ஒரு பேர் இது எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீடர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே அடல்ட் பேர் தான் ஃப்ரெண்ட். அடல்ட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூரில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கண்ணூர் நீங்கள் காலனி ப்ரீடிங் போடலாம் ஃப்ரெண்ட், எந்த பிரச்சனையுமே வராது. ஸ்மால் கண்ணூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ லவ் பேர்டு போடுற மாதிரியே 10 இப்போ ஸ்மால் கண்ணூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லோ சைடடு, பைனாப்பிள், மெரூன் டைலு, சின்னமன். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கண்ணூர் வெரைட்டியில் நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங் 10 பேர் வரைக்கும் போடலாம் ஃப்ரெண்ட். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்துட்டு ஒத்து வாழும். சன் கண்ணூர் மாதிரி இல்லை மற்ற பேரட் மாதிரி சேர்ந்து இருந்தால் சண்டைலாம் போடாது ஃப்ரெண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 2 கேஜில் 2 பேர். ஸோ 2 கேஜில் 4 பேர் அந்த மாதிரி நான் விட போகிறேன் ஃப்ரெண்டு. எப்படின்னா ஒரு கேஜிக்கு 2 பேர் விட போகிறோம் ஃப்ரெண்ட். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட், இது மாதிரி போட்டால் செட் ஆகுதா அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி செட்டப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஏன்னா நம்மளுக்கு கேஜும் யூட்டிலைஸ் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒற்றுமையாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவிலே பாருங்கள், ஸ்மால் கண்ணூருக்கு எல்லாமே வந்து பாருங்கள் ஒற்றுமையாக தான் இருக்குது. 4 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின்னு வந்த உடனே நான் ப்ரீடிங்க்கு செட் பண்ணல ஃப்ரெண்ட். ஒரு வாரம் வந்துட்டு அதுக்கு ஃபுட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ட்ரைன் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ ஆப்பிள் சாப்பிட்ருக்கோம், வீடியோவில் ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்னு இருக்கோம். சன்ஃப்ளவர் சீட் நான் கொடுப்பேன், என்கிட்டயும் வந்து சாப்பிடும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஸ்மால் கண்ணூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லா விளையாடும், ஈஸியாக வந்து அதை டேம் பண்ணலாம். ஸோ எக்கனாமிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்மால் கண்ணூரில். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் என்னால் பட்ஜெட் அதிகமாக முடியாது, கம்மியான ப்ரைஸில் கண்ணூர் வெரைட்டி சொல்லுங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி மரூன் டைல் அந்த மாதிரி இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஸ்மால் வெரைட்டி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் வெரைட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டே வந்து 15,000 வரும், செமி அடல்ட்லாம் 10 அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட். ஹேண்ட் ஃபிட்டிங்ஸிங் 3.5லேருந்து 4 வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொன்று அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சன் கண்ணூர் இல்லை மற்ற கண்ணூர் மாதிரி வருஷத்துக்கு 2 கிளச்சு 3 கிளச்சு 3 முட்டை அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட். ஸ்மால் கண்ணூரில் என்ன அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்டு மாதிரியே ஸ்மால் கண்ணூர் வந்து பாருங்கள் நல்லா ப்ரீட் ஆகும் ஃப்ரெண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி கண்ணூர் வெரைட்டி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோடனே இப்போ கிரிம்சனு, சன் கண்ணூர் அந்த மாதிரி பெரிய பேர்ட் போட்டு ப்ரீட் ஆகலன்னு கஷ்டப்படுற ஃப்ரெண்டுங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணூர் வெரைட்டி போட்டிங்கன்னா ஈஸியாக ப்ரீட் ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ ஸ்மால் கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 முட்டை வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக 5 முட்டை வைக்கும், 5 இல்லை 4. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர் 5 முட்டை குறைஞ்சபட்சம் வைக்கும் ஃப்ரெண்ட். 5 முட்டையில் 5மே பொரிக்கும், சில டைம் 6 வைக்கும். சில ஃப்ரெண்டுங்களாம் சொல்லியிருக்காங்க 7, 8 வரைக்கும் பொரிச்சுலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஸ்மால் கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 4-5 கிளச்சு கிட்ட உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிளச்சாவது வரும் ஃப்ரெண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூரோட அட்வான்டேஜஸ் ஃப்ரெண்ட். ஸ்மால் கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரீட் ஆகும், நிறைய முட்டை வைக்கும், உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஈஸியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. சவுண்டு பற்றி கேட்பாங்க நிறைய ஃப்ரெண்டு, வாடகை வீட்டில் இருப்பாங்க, சார் எப்படி சவுண்டு போடணும். சன் கண்ணூர் மற்ற கண்ணூரை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கண்ணூர் இந்த மாதிரி பைனாப்பிள், எல்லோ சைடடு எல்லாமே சவுண்டு கம்மி தான் ஃப்ரெண்ட், தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு கூட வேணாம். இப்போ நான் 4க்கு 2 கேஜ்லாம் 2 பேர் போடுறேன். ஸோ இதையே நீங்கள் பாதியாக சின்ன கேஜில் கூட நீங்கள் இதை வளர்க்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ப்ராப்பராக இந்த கண்ணூர் வந்துட்டு 2 பேர் அழகாக நெக்ஸ்ட் பாக்ஸு ப்ளஸ் செட்டிங் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் இந்த ஸ்மால் கண்ணூர் செட்டப்பும் கிரிம்சன் செட்டப்பும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ எப்படி செட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ ஸ்மால் கண்ணூரில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே அதை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அது கூட அந்த ஆப்பிள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் தான். ஸோ அதனால் லேடிஸும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீடிங்கிறது தனி, ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது தனி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ப்ரீடர் கிடையாது. நான் இது என்னோடய ஹாபியாக ஆரம்பிச்சது தான் இப்போ வந்துட்டு இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட, ஒரு கமிட்மெண்ட்டோட, ஒரு டெடிகேஷனோடு செஞ்சிங்கன்னா அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய என்னோடய யூடியூப்பில் கூட கமெண்ட் பண்ண, உங்களுக்கு மட்டும் எப்படி தான் ஜி எல்லாமே பொறிக்குது எல்லாமே. காரணம் என்னோடய டெடிகேஷனும் நான் வச்சுருக்க லவ்வும் தான். அப்புறம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பேர்டே வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு லவ் பேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அழகாக அது மேல் ஃபீமேல் இருக்கும், குஞ்சு பொறிக்கும். மேல் என்ன பண்ணோம், அழகாக உள்ளே போயிட்டு ஊட்டும், குஞ்சுங்களுக்கு ஊட்டும். ஸோ ஆம்பளை வந்துட்டு என்ன பண்ணோம், குடும்பத்தை காப்பாற்றணும். அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது அது குட்டிங்களை வந்துட்டு ஃபீமேல் எப்படி காப்பாற்றுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவ் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் சிக்காயிடுச்சுன்னா சாப்பிடலாம் கூட மேல் போய் ஊட்டி 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 அதை தேர்த்தி நிறைய நான் ரிசல்ட்லாம் பார்த்துருக்கேன். நான் டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு நினச்சா மறந்துடுவேன் ஃப்ரெண்ட். என்னோட ஒரு லவ் பேர்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பீக்கே உடஞ்சிச்சு. ஸோ நான் அதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாச்சு. இருக்கட்டும், என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபீமேலால் ஃபுட்டே சாப்பிட முடியல ஃப்ரெண்ட். அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அந்த ஃபீமேலை அதோட பார்ட்னரான மேலு பீக் வளர வரைக்கும் ஃபுட்டு ஊட்டி ஊட்டி சாப்பாடு ஊட்டி ப்ரீட் பண்ண வச்சிச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பேர்டு இருக்கிற பாண்டிங் அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் அவங்க ஃபேமிலியோட கரெக்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைங்கள பார்க்கணும். அதே தான் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணாதீங்க. நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிக்கிறோன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மோட்டிவாக பண்ணுறவங்க வேறு. எதையுமே கேர் எடுக்க மாட்டாங்க, சரியாக ஃபுட் வைக்க மாட்டாங்க. அது வந்து ரெண்டாவது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்ததை வந்து நல்லா ப்ரீட் பண்ணணும், நல்லா அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு ப்ராப்ளம் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட பேர்டை வந்துட்டு வளங்க ஃப்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்கள் பேர்டு மேலே காட்டுறீங்களோ அது அப்படியே ரிட்டர்ன் பண்ணும் ஃப்ரெண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்குறீங்க. வாங்கி ஒரே வாரத்தில் எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்கள். இன்னொன்று சன்கனர் கூட நான் விளையாடுவேன் ஃப்ரெண்ட். அது வந்துட்டு கேஜ் உள்ளே நான் வெளியிலேருந்து சன்ஃப்ளவர்ஸ் மேலில் எங்கிட்ட சூப்பராக விளையாடும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், அந்த வீடியோலாம் சரி எதுக்கு அப்படின்னு நான் போடல. ஸோ இதெல்லாம் எதுக்கு போடணும். ஸோ மாதிரி நல்லா நீங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்கள் பேர்ட்ஸ் மேலே வச்சிங்கன்னா அந்த பேர்டும் உங்களுக்கு ஈக்குவலாக பண்ணும் ஃப்ரெண்ட், சரிங்களா? ஸோ அதனால் பேர்ட் ப்ரீடிங்கில் ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, எடிகேஷன், லவ், இது மூணுமே இருக்கணும். இது மூணுமே இல்லைனா சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இதெல்லாம் செட் பண்ணுறது, கேஸ் செட்டப் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட். ஏதாவது டவுட் இருந்தால் வந்துட்டு எனக்கு கேளுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கேளுங்க ஃப்ரெண்ட். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் லேட் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன், சரிங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் நான் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பேன். எடுக்கலைன்னா ஒரு 2-3 டைம் மேலே நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும். பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. இப்போ நீங்கள் சும்மா நெட்டில் ஃபஸ்ட்டு 10 நாளில் வந்துட்டு முட்டை பொரிக்கும், ஐயோ இன்னும் பொரியலையே இன்னும் பொரியலைன்னு சொல்லி நெஞ்சிலாம் வச்சுக்கூடாது. ஒவ்வொரு முட்டை ஒரு மாதிரி சில அது கரெக்டாக அடகாத்தா 10 நாளில் பொரிக்கும். சில இதெல்லாம் லேசி பேர்டு சொல்லுவாங்க, சோம்பேறி. இப்போ எப்படி நம்ம சிலர் சுறுசுறுப்பாக இருப்பான், சிலர் சோம்பேறியாக இருப்பான். ஸோ சோம்பேறி பேர்டு கொஞ்சம் லேட்டாக தான் பொரிக்கும். உடனே வருத்தப்பட, உடனே ஃபீல் பண்ணக்கூடாது, உடனே பயப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட், பயப்படவே கூடாது. பேர்ட் ப்ரீடிங்கில் பொறுமையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கணும். இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீட் ஆகும் ஃப்ரெண்ட். அதுக்கான வீடியோஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கரெக்டாக பேர் செலெக்ஷனு, கரெக்டாக நெக்ஸ்ட் பாக்ஸு, கேஸ் செட்டப்பு, கரெக்டான ஃபுட்டு, இது 3 ப்ளஸ் உங்களோட லவ், இது இருந்தால் பேர்ட் ப்ரீடிங் சக்ஸஸை யாராலையுமே தடுக்க முடியாது ஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். அதுக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், சரிங்களா? இப்போ சன்கனூர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளச்சுக்கு வந்து 2 முட்டை வச்சுச்சு ஃப்ரெண்ட். இன்னும் ஒரு 10 நாளில் பொரிச்சிடும்னு நினைக்கிறேன். பொரிச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து அது வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ ஏன்னா அந்த சன்கனூர் சாப்டர் தான் நான் முடிச்சிட்டோமே, எல்லாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கனூரும் கிரிம்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா டீட்டெயில்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.